அமெரிக்காவில் உலகம் கஷ்டப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றதை தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அமெரிக்க மக்கள் வந்து 3 வகையில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சது யாரு அப்படின்னு கேட்டா ரஷ்யா, சைனா, ஈரான். சரி, ஈரான் ஜெயிச்சது சரி. இப்ப நீங்க ரஷ்யாவையும் சைனாவையும் சொல்றீங்களா, அதை எந்த விதத்துல நம்ம எடுத்துக்க முடியும்? என்னை மாதிரி வந்து பைபிளை நேசிக்கக்கூடிய யாருமே கிடையாது. நோபடி இன் தி வேர்ல்ட் லவ்ஸ் பைபிள் லைக் மீ. இப்படி பல இடங்கள்ல இந்த ஹீலியம் கேஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹீலியம் கேஸ் உலகத்திலேயே 33% மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டேன். இந்த வகன் சொல்லும்போது ஞாபகம் வருது, எந்த அளவுக்கு இவங்க வந்து தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா, ட்ரம்ப் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சவுதி இளவரசரை பத்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்ரேல் ஈரான் போரை பத்திய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். இன்ஷால்லா மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த போருடைய நிலைமை என்ன? அமெரிக்காவில் பயங்கரமான கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக. அதை நினைச்சு அதாவது நம்ம இதில் ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம்னா, அமெரிக்கா தான் வந்து எதிரி, அமெரிக்கா தான் வந்து உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, உலகத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து பேசியிருக்கோம். எல்லாருமே பொதுவாக சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் தான் உலகத்தில் எல்லாத்துலையும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ அமெரிக்க மக்கள் வந்து உலகத்துக்கு உணர்த்திருக்காங்க. என்னன்னா, நாங்கள் இந்த போருக்கு ஆதரவு கிடையாது, எங்கள் நாட்டு தலைவர்கள் தான் வந்து தங்களுடைய அதிகார ஆசையினாலையும் பணத்தாசையினாலையும் வேறு சில காரணங்கள்னாலையும் போர் செய்கிறாங்களே தவிர இந்த போருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்கள் இந்த போருக்கு எதிராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கண்டனங்களை வந்து ரொம்ப வலிமையாக வந்து அமெரிக்க மக்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மளும் இனிமேல் பேசும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அமெரிக்க ஆட்சியாளர்கள் பண்ற தப்புனால உலகம் வந்து அவஸ்தைப்படுது அப்படின்னு சொல்லணுமே தவிர, அமெரிக்காவில் உலகம் கஷ்டப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றதை தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அதை வந்து கிளியர் கட்டா உலகத்துக்கு சொல்லணும். ஏன்னா இந்த போர்னால ஒட்டுமொத்த உலகமே வந்து அமெரிக்காவையே ஒரு தப்பா பார்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. அதுவே அந்த மக்களை வந்து இன்னும் ரொம்ப பாதிச்சிருக்கும். ஏன்னா அமெரிக்க மக்கள் வந்து 3 வகையில வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானால அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ பாகிஸ்தானால இந்தியாவுக்கு த்ரெட் இருக்கானா இருக்கு. பக்கத்து நாடு, 2 பேரும் பார்டரை ஷேர் பண்றோம். சைனாவால இந்தியாவுக்கு த்ரெட் இருக்கானா இருக்கு. ஆனா ஈரானால அமெரிக்காவுக்கு த்ரெட் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 10,000 கிலோமீட்டருக்கு மேல தான் வந்து அமெரிக்கா இருக்கு, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். ஸோ நேரடியாக அவங்களால எந்த த்ரெட்டுமே கிடையாது. இதை தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ண அந்த அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் வந்து நமக்கு இட்ஸ் நாட் அ டைரக்ட் த்ரெட் டு அமெரிக்கா. அப்போ எதுக்கு நம்ம அவங்க கூட போய் சண்டை போடணும்? நமக்கு பெரிய த்ரெட் எதுனா நார்த் கொரியா தான். ஏன்னா நார்த் கொரியா வந்து ஒரு 4000 கிலோமீட்டர்லேயே வந்து அமெரிக்கா வந்து ரீச் பண்ணிட முடியும் அவங்களுடைய லொக்கேஷனை வச்சு பார்க்கும்போது. அப்போ அவங்க தான் நமக்கு பெரிய த்ரெட். இன்னொன்று அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால் நார்த் கொரியா. ஸோ நமக்கு பெரிய த்ரெட் நார்த் கொரியா. அவங்கள விட்டுட்டு நமக்கு சம்மந்தமே இல்லாத, ஏன்னா ஈரான் வச்சிருக்க ஆயுதம் இந்த ராக்கெட்ஸ் வந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கும் அப்படின்றாங்க. 2000 கிலோமீட்டர்ல வந்து இஸ்ரேல், யுஏஇ, சவுதி, துபாய் இந்த மாதிரி நாடுகளை தான் வந்து அடிக்க முடியுமே தவிர 10,000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நமக்கு த்ரெட்டே இல்லை. த்ரெட் இல்லாதப்போ எதுக்காக நம்ம அவங்கள போய் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு ரீசன். அது மக்களுக்கு ஏறக்கூடிய ஒரு இது. 2வது என்ன அப்படின்னா, இந்த போர்ல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள். போர் வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ன சொன்ன ஒரு பலிகடான்னு தான் சொல்லணும். ஏன்னா நேரடியாக அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. யாரோ சில அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் பண்ற தப்புக்காக அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவங்க போய் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இந்த சண்டையில ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம நாட்டுக்கு ஒரு த்ரெட் வருது, நம்ம போய் அடிக்கணும் அப்படின்னா ஒரு உத்வேகம் இருக்கும், நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு. ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு நமக்கு சண்டையே கிடையாது, வாக்கியத்தகரே இல்லை. நம்ம எதுக்கு அவன் கூட போய் சண்டை போடணும்? தேவையில்லாம சண்டை போடணும். இஸ்ரேலுக்காரனுக்காக நம்ம போய் எதுக்காக நம்ம சண்டை போடணும்? அந்த இது வர ஒரு வெறி வராது இல்லையா உள்ள இருந்து. இப்ப நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது வரக்கூடிய ஒரு இதுவும், எவனோ ஒருத்தவனுக்காக நம்ம ஏன் போய் சண்டை போடும் போது அந்த உள்ளுணர்வு வந்து வராது. அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு ஆக்ரோஷம், தோல்விக்கு இது ஒரு பெரிய காரணம். ஆமா கண்டிப்பா. இப்ப தனக்குன்னு ஒரு சண்டை வரும்போது, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பதறதுக்கும் இன்னொருத்தவங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னா வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப ஈரான் வந்து அவங்களை காப்பாத்திக்கணும். ஆமா, அப்ப அவங்களுக்கு அந்த உத்வேகம் இருக்கும். ஒருத்தன் வந்து 10 பேர் எதிர்த்து இது பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உத்வேகம் இருக்கும். எனக்கு சம்பந்தமே இல்லை ஒரு விஷயத்துக்காக நான் எதுக்காக போய் சண்டை போடணும் அப்படின்ட்டு மென்டலாவே வந்து அவங்க இதாகிறாங்க. அடுத்து இந்த அமெரிக்கால, அதாவது ஈரான் வந்து அடிக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தா அமெரிக்காவுடைய அந்த மிலிட்டரி பேஸ் எங்க இருக்கோ அவங்கள தான் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. துபாயில் அடிச்சாலும் சரி, கத்தார்ல அடிச்சாலும் சரி, சவுதியில அடிச்சாலும் சரி, யுஏஇல எங்க அடிச்சாலும் ராணுவ தளங்களை தான் வந்து ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ராணுவ தளத்துல யார் இருப்பா? அமெரிக்க ராணுவ வீரர்கள் தான் இருப்பாங்க. அப்ப இந்த ராணுவ வீரர்கள் தேவையில்லாம இப்ப இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரும். ஒருத்தர் இறந்தாலும், அவங்களுடைய குரூப்ல 100 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இறந்து போனாலும் மீதி 99 பேருக்கும் அந்த ஒரு பயம் வரும், ஒரு கவலை இருக்கும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே. அப்போ தேவையில்லாம நம்ம ஃப்ரெண்டு எதுக்கு சாகணும், நம்ம கூட இருந்த எதுக்கு சாகணும் அப்படின்னு. இன்னொன்னு, இவங்க எல்லாருக்கும் குடும்பம் எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கு. அப்ப சம்பந்தமே இல்லாம நம்ம குடும்பத்துல ஒருத்தர் சாகுறாரே,
நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இறந்து போறாங்க மிலிட்டரியில் இருந்த காரணத்தினால, நம்ம நாட்டை காப்பாற்றி இறந்து போனாங்கன்னா அது ஒரு பெருமையா கூட நம்ம சொல்லிக்கலாம். யாரையோ காப்பாத்துறதுக்கு இஸ்ரேலுக்கும் இவனுக்கும் சண்டை, அதுல எதுக்கு நம்ம ஆளுங்க வந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இல்ல அது ஒண்ணு. அப்புறம் இன்னைக்கு இப்ப சாதாரணமா இப்ப இந்திய மக்கள்ல இருந்து வேற எல்லா உலகத்துல உள்ள எல்லா நாட்டு மக்களுக்குமே அமெரிக்காக்காரங்க செய்யற தப்பு, அதாவது அமெரிக்க அரசியல்வாதிகள் செய்யற தப்பு வந்து நல்லா கண்கூடா தெரியுது. இப்போ நம்ம ஊர்ல உள்ள சாதாரண ஒரு வயசானவங்களே வந்து ட்ரம்ப நம்ம ஒரு திட்டுறாங்க. கிளவி முதல் ட்ரம்ப திட்டுறாங்க. என்ன படுவாய்ப்பா இவனால நமக்கு வந்து கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, இது கிடைக்க அந்த மாட்டேங்குதுன்னு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இருக்கும்போது அப்ப அமெரிக்காக்குள்ளேயே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆள் பண்ற தப்புக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமே, இப்படி கஷ்டம் அனுபவிக்கிறோமே அப்படின்னு தெரியும் கண்டிப்பா. ஸோ இது 2 ரீசன் ஆயிடுச்சா. 3வது முக்கியமான ரீசன் என்னன்னா, ஈரான் அனுப்பக்கூடிய ஒரு மிசைலை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு அதிகமான காசை வந்து செலவழிக்குது. ஏன்னா ஒரு மிசைலை அனுப்பும்போது அவங்க வந்து உதாரணத்துக்காக புரிஞ்சுக்காக சொல்றேன், ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க அப்படின்னா கரெக்டா அந்த கல் வருது, அந்த கல் நம்ம ஊருக்குள்ள உழுகாம இருக்கிறதுக்கு இங்க இருந்து அவங்க ஆப்போசிட்டா ஒரு இதை வந்து அனுப்பணும். அப்ப கரெக்டா அது எந்த ஆங்கிள் வருது அதை சென்ஸ் பண்றதுக்கு ஒரு ரேடார், அதுக்கு சில இன்ஃப்ராரெட் கருவிகள், அந்த கருவியை நோக்கி மற்ற கருவிகளை திருப்பி அந்த ஆங்கிள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு த்ரஸ்ட்டை கொடுத்து அதுக்கான ஒரு ராக்கெட் லான்ச்சரை ஏவி அது போய் கரெக்டாக அது எந்த பாதையில் வருதோ அதே பாதையில் இது போய் வந்து அடிக்கணும். அப்போ அவன் வந்து ஆக்சுவலாக ஒரு $10,000 தான் வந்து செலவழிக்கிறான் ஈரான் அனுப்பக்கூடிய ராக்கெட்ஸுக்கு. அதை ரிட்டர்ன் இவங்க தடுக்கிறதுக்காக 2 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து 1000 மடங்கு அதிகம். ஸோ ஈரானுக்கு ₹1 லாஸ் ஆகுது அப்படின்னா அமெரிக்காவுக்கு $1000 லாஸ் ஆகுது. இந்த $1000 லாஸ் வந்து யார் தலையில வந்து விழுகும் அப்படின்னு கேட்டா அமெரிக்க மக்களோட தலையில தான் விழுகுது. அப்ப அமெரிக்கால வந்து பொருள்களோட விலைகள் வந்து ஏறிட்டு போகுது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்க ஊர்லயும் அடிப்படை வசதிகள் தேவைப்படும் இல்லையா, ரோடு போடணும், ஸ்கூல் இது பண்ணணும், மெடிக்கலுக்கு செலவு பண்ணணும், இந்த செலவுகளை எல்லாம் கம்மி பண்ணிட்டு அதை வந்து போருக்கு செலவழிக்கிறாங்க. அப்போ இந்த மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய அவங்களுடைய வரிப்பணம், அவங்களுடைய காசு, அவங்களுடைய அடிப்படை தேவைகள் தண்ணிக்கு, உணவுக்கு, மருத்துவத்துக்கு செலவழிக்க வேண்டிய காசை இப்படி போய் போர்ல போய் வீணாக்குறாங்களே, இவங்களுக்காக நம்ம வந்து அதிகமா வரி கட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு கோபத்திலையும் அமெரிக்கால வந்து 80 லட்சம் மக்கள், ஒருத்தர் 1-2 பேர் கிடையாது, 80 லட்சம் மக்கள் திரண்டு வந்து கெட் அவுட் ட்ரம்ப் அப்படின்ற பதாகைகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய கோரிக்கை மெயினா என்ன இருக்கு அப்படின்னா நோ கிங், அதாவது நீ வந்து ராஜா கிடையாது, இது மன்னர் ஆட்சி கிடையாது, நீ நினைச்ச உடனே வந்து ஒரு முடிவு எடுத்து பண்றதுக்கு. எதுக்காக இந்த நோ கிங் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வந்து முன்னிலைப்படுத்துறாங்கன்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் கட்சின்னு நினைச்சிடக்கூடாது, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்றத்தை வந்து காங்கிரஸ்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா காங்கிரஸ்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போர் வந்து சட்டவிரோதமானது. ஈரான்னால நமக்கு என்ன பிரச்சனை, ஈரான் வந்து நம்ம அடிச்சானா, நமக்கு ஏதாவது பண்ணானா, எதுக்காக இப்ப நம்ம அவனை போய் தாக்கணும், இது வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு போர், இதுக்கு வந்து நம்ம நாட்டு சட்டத்துல இது கிடையாது, தன்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய அதிபர் அப்படின்னு அந்த நாட்டுடைய காங்கிரஸ்லயே சொல்லும் போது அப்ப அந்த மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெறுப்பு வருது. ஏன்னா மக்களும் ஆதரவா இல்லை, அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி சொல்றோம் நம்ம ஊர்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்களும் அதுக்கு ஆதரவா இல்லை, மற்ற மாகாணம் நம்ம ஊர் மாநிலங்கள் இருக்கு இல்லையா அவங்களும் வந்து அதுக்கு ஆதரவா இல்லை, யாருமே ஆதரவா இல்லாதப்போ இவர் வந்து தான் தோன்றித்தனமா எதுக்காக ஒரு முடிவு எடுத்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாரி மாதிரியே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கோபத்துல நோ கிங் அப்படின்ற ஒரு பதாகையை வச்சு 80 லட்சம் பேர் வந்து நேற்று அமெரிக்கா முழுக்க திரண்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அவரை காமெடி பண்ணி, ஆமா சீரியஸா கூட போராடின மாதிரி காமெடி பீஸா வேற ஆக்கி, அதாவது காமெடின உடனே பயங்கரமா பொய் சொல்ற ஒருத்தரை நமக்கு தெரியும், பொய்யவே பயங்கரமா சொல்ற ஒருத்தரையும் நமக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கும் மேல நீங்கெல்லாம் வந்து ஜுஜுபி நான் தாண்டா உலகத்திலே வந்து இதுலயும் வந்து கிங் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவுல வந்து ஒரு பெரிய காமெடி பீஸா காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இப்போ ட்ரம்பா மாறிட்டாரு. இதுல வேற ஈரான்ல வேற அவரை வந்து சுப்ரீம் லீடரா கூப்பிட்டுருக்காங்கன்னு பேசுறாரு. அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல சாக்கிசன் கூப்பிட்டாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு. அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, நம்ம பேசிட்டு இருக்கும்போது எப்படி சொல்லுவோம், ஆபீஸ்ல நான் நாளைக்கு ஆபீஸ் போறேன்னா ஆபீஸே மூடிடுவாங்க, ஆமா நான் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது, நேற்று மட்டும் நான் வந்து இது பண்ணேன்னா இப்படி நம்ம அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் ஜோக்கா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆள் மயக்க பிடிச்சி மக்களுக்கு நடுவுலையும் பிரஸுக்கு நடுவுலையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா என்னை மாதிரி வந்து பைபிளை நேசிக்கக்கூடிய யாருமே கிடையாது, நோபடி இன் தி வேர்ல்ட் லவ்ஸ் பைபிள் லைக் மீ, நோபடி இன் தி வேர்ல்ட் நோஸ் பாலிடிக்ஸ் லைக் மீ, நோபடி இன் தி வேர்ல்ட் நோஸ் ஹேஸ் அம்யூனிஷன், அதாவது எல்லாமே நான் தான், என்ன வாய்க்கு வரது எல்லாத்தையும், அதாவது உலகத்திலே அதிகமான ஆயுதங்கள் வந்து என்ன தவிர யாருக்குமே. எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில் ஒரு ஸ்கூல்ல வந்து துப்பாக்கி சூடு நடந்தது, அங்கதான் வந்து துப்பாக்கி வந்து எல்லாரும் வீட்டுல இருக்குமே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மற்ற பசங்களை வந்து சுட்டுட்டான். அதுக்கு இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒருவேளை நான் அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருந்தேன்னா அவனை வந்து அப்படியே தவி பிடிச்சி அவனை சண்டை போட்டு அந்த துப்பாக்கி சூடு வந்து தடுத்திருப்பேன். அதாவது நம்ம ஊரு ஆந்திரா படங்கள்ல பாலையா 2 விஷயமா பார்க்கலாம், ஒண்ணு இருந்தாதான் குழம்பும்,
ஏன்னா இதுல இன்னொன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. மூளையே இல்லாத ஒரு ஆளை வந்து எப்படி அமெரிக்கா மக்கள், படிச்ச அறிவான மக்கள், ஓரளவுக்கு இது என்னன்னா கல்ச்சரல்ல உலகத்துல நாங்கெல்லாம் முன்னாடியா இருக்கோம்னு சொல்லக்கூடிய மக்கள் எப்படி இப்படி ஒரு மூளை குழம்புன ஆளா இல்ல மூளை இல்லாத இல்ல ஒருத்தர் இந்த வந்து மாதிரி எப்படி ஆள் செலக்ட் வந்து பண்ணாங்க? ஈரானுடைய ஆட்சி சரியில்லை, அங்க இருக்க தலைவர் சரியில்லை, அவரை நான் மாத்த போறேன்னு சொல்லி இவர், ஏன்னா இங்கேயே 80 லட்சம் மக்கள் கூடி போராடுறாங்க, இவர் நாட்டிலே இவருக்கு மதிப்பு இல்ல, இன்னொரு நாட்டுல உள்ள கிங்க மாத்த போறேன்னு சொல்லி இவர் எப்படி இப்ப கிளம்புனாரு? இத ஒரு காரணமா சொல்லிட்டு இப்போ எந்த நாடா இருந்தாலுமே, உலகத்துல எந்த நாடா இருந்தாலுமே அந்த நாட்டோட ஆட்சியை 100% பிடிச்ச மக்கள் அந்த நாட்டில் இருக்கவே மாட்டாங்க. முடியாது. இப்ப மோடி ஆட்சின்னு எடுத்துக்கிட்டாலுமே 31% மக்கள் தான் வந்து மோடிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி எல்லாம் மத்த கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தப்போ அப்படிதான் 32 35% தான். எல்லா எல்லாத்துலயுமே ஊர்லயும் எதிர்ப்பு அப்படிதான் இருக்கு. நடக்கும். எதிர்ப்பு இல்லாம 0% யாருமே கிடையாது. அப்போ இது எதிர்ப்ப ஒரு காரணமா காட்டி இன்னொரு நாட்டோட இதுல படையெடுக்கலாம் அப்படின்னா உலகத்துல எந்த நாட்டையும் வந்து நம்ம விட்டு வைக்க அப்படி முடியாது. பார்த்தா முதல்ல இவரை தான் தூக்கல இப்போ போடணும். பார்த்தா முதல்ல அமெரிக்கா மேல தான் மத்த நாடுகள் சேர்ந்து படையெடுக்கணும். ம். ஏன் உன் நாட்டிலே 1 கோடி பேருக்கு மேல உனக்கு எதிராக போராட்டம் அது பண்றாங்க. இந்த மாதிரி கேவலப்படுத்தி எப்படி ஜோக்கர் மாதிரி அதாவது இப்ப நம்ம நாட்டுல நடக்கிற போராட்டங்கிறது வேற. நம்ம அதிகபட்சமா என்ன செய்வோம்னா பதாகையை வச்சுக்கிட்டு போவோம். இப்ப மோடி பிடிக்கல அப்படின்னா மோடியே வெளியேறு, மன்மோகன் சிங்கை வெளியேறு, இப்படிதான் வந்து நம்ம கூச்சல் உண்ணாவிரதம் போடுவோம். கிடப்பாங்க அந்த மாதிரி. உண்ணாவிரதம் இருப்போம். அரசாங்க அடக்குமுறை ஒழிக, போலீஸ் அரசாங்கம் ஒழிக, இப்படிதான் வந்து நம்ம சொல்லுவோம். கோஷம் போடுறது தான் அதிகபட்சம். அதுக்கு மேல அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ட்ரம்ப்போட கொடும்பாவி இருக்கிறது. ம், ம். அடுத்து ட்ரம்ப் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு ரோட்ல போற வரவங்க எல்லாம் செருப்பை கழட்டி வந்து அந்த பொம்மையை அடிக்கிறாங்க. இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? அதாவது அரை நிர்வாணமா ட்ரம்ப்போட பொம்மையை வச்சு ம். அந்த டிக்கியில போய் எல்லாரும் மிதிக்கிற மாதிரி, டிக்கி மட்டும் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை அதுக்குன்னு செஞ்சு போற வரவங்க எல்லாம் அதுல போய் மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். இன்னொன்னு ட்ரம்ப் மாதிரி ஒரு பொம்மை, அது வந்து இப்படி வாயை திறக்குது. வாயை திறந்தா அது உள்ள இருந்து வந்து இது வர மாதிரி, அதாவது வெறும் ஷிட் மட்டும்தான் அவர் வாயை திறந்தா வருது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இது. அது வாயை திறந்தா உள்ள இருந்து கழிவா வந்து விழுகிற மாதிரி, அந்த மாதிரி. இந்த அதாவது மாதிரி எந்த இந்த மாதிரி உலகத்துல எந்த தலைவரையும், அதுவும் ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவரை யாருமே கேவலப்படுத்துறது இல்லை. கேவலப்படுத்திருக்க முடியாது. சொந்த நாட்டு மக்களே இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் வந்து நான் ஒரு போரை ஆரம்பிச்சிட்டேன், நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. இதுல இன்னைக்கு நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மந்திரி சபை இருக்குல்லையா, அவங்களுடைய இது காங்கிரஸ்ல என்ன ட்ரம்ப் சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்த போரை வந்து முடிச்சிருவோம். அவங்க வந்து ஹெர்முஸ் அந்த இதை வந்து திறந்து விடாட்டினாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹெர்முஸை திறந்து விடாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம இந்த போரை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொன்னதா வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ இதுதான் வந்து உலகத்துல எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் போர்ல வந்து பல விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து ஈரான்ல வந்து ஆட்சி சரியில்லை, ஈரான் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்கக்கூடாது, அதுக்காக தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. 2 ரவுண்ட் பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம், சுமூகமாக தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, ஆரோக்கியமான வகையில் போய்கிட்டு இருக்குன்னு ட்ரம்ப்பே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுடைய சுப்ரீம் லீடரை அடிச்சு கொலை பண்ணாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஈரான் வந்து இனிமேல் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, களத்தில் இறங்குவோம்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னா அப்படின்னா, நான் வந்து அங்கே போய் குண்டு போட்டு B2 பாம்பர், பங்கர் பஸ்டர் பாம்பை வச்சு அவங்களுடைய அணு தளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், இனிமேல் அவங்களால அணு அதை செய்யவே முடியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் உங்ககிட்ட இருக்க அணு ஆயுதத்தில் எங்ககிட்ட ஒப்படைச்சிடணும், நீங்கள் வந்து இனிமேல் யுரேனியம் வந்து செறிவூட்டக்கூடாது அப்படின்னாங்க. ஏற்கனவே நீங்கள் தான் அழிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி அவன்ட்டு ஆயுதம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமா மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளை எல்லாம் கூப்பிட்டாரு, நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து போருக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரணும். அப்போ இவங்க கேட்டாங்க, நாங்கள் எதுக்கு அவன் போருக்கு சப்போர்ட் பண்ணணும்? அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹெர்முஸ் வந்து ஈரான் மூடி வச்சிருக்கு, அதை வந்து திறக்கணும் அப்படின்னு நேட்டோ நாடுகள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹெர்முஸ் திறந்தா இருந்துச்சு, நீ போர் ஆரம்பிச்சதுனால தான் அவங்க மூடினாங்க. அப்போ போருக்கு அப்போ வந்து நாங்கள் சண்டை போடணும்னா உங்க கூட தான் சண்டை போடணும், ஈரானோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எந்த நாடுமே வரல. அதாவது 50 நாடு இருக்கு நேட்டோல, 50 நாட்டுல ஒரு நாடு கூட வந்து இதுக்கு சப்போர்ட்டா வரல. பிரான்ஸ் மட்டும் தன்னுடைய கப்பலை அனுப்பி வச்சுச்சு. மற்ற நாடுகள் எல்லாம் ஜெர்மனி, ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் மாட்டேன்னு சொன்ன உடனே அனுப்புன கப்பலை திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. எல்லா நாடுமே வரல, நம்ம மட்டும் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பி போயிடுச்சு. அப்போ எந்த ஒரு வகையிலையுமே இந்த போர்ல அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி இல்லை. ஒன்று பொருளாதார ரீதியாக வெற்றி இருக்கணும், அது கிடையாது. இன்னொன்று அவனுடைய மிடில் ஈஸ்ட்ல இருந்த ஆயுத அந்த இராணுவ தளங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ ஈரான் அழிச்சிட்டான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல என்னென்ன சேதாரங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் அந்தந்த நாடே பார்த்துக்கணும். கல்ஃப்ல சவுதியில் இருக்கிற அமெரிக்க தளத்தை வந்து அழிச்சாச்சு, ஈரான் வந்து அழிச்சிட்டாங்க. அதுக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லணும், உங்கள் நாட்டில் இருக்க தளத்தை தானே அழிச்சான், அப்போ அதுக்கான செலவு என்னவோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ப்ளஸ் அந்த இராணுவ தளத்தை திருப்பி கட்டுறதுக்கு என்ன ஆகுதோ, என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் உடஞ்சு போச்சோ, ஃப்ளைட் உடஞ்சோ, அது எல்லாத்தையும் திருப்பி கொண்டுறதுக்கு நீங்கள் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த நாடுகள்கிட்ட சொல்லும்போது, இப்போ இந்த நாடுகள்லாம் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்த, அதுக்கு தான் நான் உனக்கு இடம் கொடுத்தோம், இப்போ உன்னையவே உன்னால் பாதுகாத்துக்க முடியல,
இப்போ உன்னை அழிச்சதுக்கு நீ எங்க கிட்ட காசு கேட்குற, அப்ப எதுக்கு வந்து உனக்கு நாங்க காசு தரணும், இதுக்கு ஈரானுக்கே காசு கொடுத்து போயிடலாம்ல, நீ எங்களை பாதுகாத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவன் நியாயமாவது இருப்பான்ல, இந்த அளவுக்கு இதா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஈரானுக்கு ஒரு வெற்றியா இது என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எங்க பாதுகாப்பை நாங்களே பாத்துக்கிறோம், நீ முதல்ல வெளியேறு அப்படின்னு சொல்லி அது ஒரு மிகப்பெரிய தோல்வியா வரப்போகுது. அப்படி அவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வளங்கள், கல்ஃப்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா தானே சுரண்டிட்டு இருந்துச்சு, அது எல்லாமே மாறி இந்த நாடுகள் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது ரெண்டாவதான ஒரு பெரிய தோல்வி. மூணாவது, உலகத்தோடைய வல்லரசுன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு நீ எல்லாம் வல்லரசு கிடையாது, உன்னை லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணுவேன் அப்படின்னு ஈரான் மாதிரி ஒரு குட்டி நாடு, உலகத்துல உள்ள எல்லா நாடுகளுமே இப்ப அமெரிக்காவை ஏளனமா பாக்குற மாதிரி ஈரான் மாதிரி ஒரு குட்டி நாடு வந்து அமெரிக்கா சொன்னாலே சரண்டர் ஆயிருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட நாடோட ஒரு மாசத்துக்கு மேல சண்டை போட்டு தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு ஸ்டெப் கூட ஈரான் இன்னும் இறங்கல. ஆனா அமெரிக்கா வந்து எல்லா இதுலயும் இறங்கி வந்துருச்சு. ஏன்னா ஒரு நேட்டோ படை கூப்பிட்டு வரல அப்படிங்கும் போதே அது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி. உன்னுடைய சொந்தக்கார நாடுகள், நட்பு நாடுகளே வந்து உன் பேச்சை மதிக்கல, அது ஒரு பெரிய தோல்வி. ஸோ எல்லா வகையிலையும் பார்க்கும்போது இன்னொன்று பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதை விட பெருசு தன்னுடைய சொந்த நாட்டு மக்களே தன்னை வந்து மதிக்கல, அது ஒரு பெரிய தோல்வி. ஸோ இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சது யாரு அப்படின்னு கேட்டா ரஷ்யா, சைனா, ஈரான். ஈரானே மூணாவதா சொல்றேன் அப்படின்னா அதிகப்படியா வந்து ஜெயிச்சது ரஷ்யாவும் சைனாவும் தான் இந்த போர் மூலியமா. ஸோ எக்கனாமிக்கலா அதிகமா வின் பண்ணது ரஷ்யா, டெக்னாலஜிக்கலா அதிகமா வின் பண்ணது சைனா, ஸ்ட்ராட்டஜிக்கலா அதிகமா வின் பண்ணது ஈரான். ஸோ இவங்க 3 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. மிகப்பெரிய தோல்வி யாருக்கு, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் தோல்வி யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு. சரி, ஈரான் ஜெயிச்சது சரி, இப்போ நீங்க ரஷ்யாவையும் சைனாவையும் சொல்றீங்களா, அதை எந்த விதத்துல நம்ம எடுத்துக்க முடியும்? ஆக்சுவலா ரஷ்யா வந்து இந்தியாவுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் சரி க்ரூட் ஆயில் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க, கம்மியான விலையில வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யா மேலே வந்து சில சாங்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நேரடியாக வந்து பல நாடுகளுடைய வந்து வர்த்தகம் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வந்து பேரல் வந்து $40 அந்த ரேட்டுக்கு வந்து இந்தியா வந்து வாங்கிட்டு இருந்துச்சு, ரஷ்யா வந்து நமக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு இனிமேல் நீ வெனிசுலாவில் தான் வாங்கணும், நீ வந்து ரஷ்யாவில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நம்மளும் போய் சரின்னு தலையாட்டிட்டு வந்தோடனே வெனிசுலாவில் போய் இது வாங்க ஆரம்பித்தோம், மற்ற நாடுகளில் இங்கே கல்ஃபில் வாங்க ஆரம்பித்தோம். அப்படி வாங்க ஆரம்பித்த உடனே இந்த ஹெர்மோஸை வந்து மூடிட்டாங்களா, இப்போ அந்த எண்ணெய் எல்லாம் வந்து நமக்கு வர மாட்டேங்குது. அப்போ வராதப்போ வந்து அமெரிக்கா தான் ஒரு அறிவிப்பு போட்டுச்சு, நாங்கள் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் தரோம், நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்க, அதுவும் நைட்டு 12 மணி 1 நிமிஷம் அமெரிக்கன் டைம் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் வந்து பெர்மிஷன் தரோம் அப்படின்னு ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில் பெர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா. இப்போ போய் நம்ம ரஷ்யாட்ட கேட்கும்போது ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து நான் கம்மி விலையில கொடுத்துட்டு இருந்தேன், அப்போ அப்படிலாம் தர முடியாது, மார்க்கெட் ரேட்டுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி இப்போ $110 to $120 வந்து ஒரு பேரல் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஒழுங்கா அவன்ட்டு வாங்கியிருந்தோம்னா $40 வாங்கியிருக்கலாம், இப்போ அதையே வந்து நம்ம $120 வாங்குறோம், அதாவது 2 மடங்கு அதிகம். 100% வாங்கினது இப்போ 300% வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேட்ல அவன் ஒரு 3 மாசத்துக்கு நம்ம கொடுத்தாங்கன்னா 1 வருஷம் அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்களோ அதை வந்து 3 மாசத்துல சம்பாதிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது அதுக்கு மேலே இன்னொன்று என்னன்னா, இப்போ ஈரான்ல இருந்து இங்க இறக்குமதி செய்யறதுக்கும் இந்த எண்ணெயை ரஷ்யால இருந்து கொண்டு வரதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஷிப்பிங் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் ஈரானோட எண்ணெயில வந்து அந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து கம்மி, அது வந்து ரஷ்யாவோட எண்ணெயில ஜாஸ்தி. ஸோ பியூரிஃபிகேஷன் பண்றதுக்கான காஸ்ட் கூடும். எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விடியும் இருக்கு. 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர் மக்களுக்கு தீபாவளி காத்துக்கிட்டு இருக்கு. மெயினா தமிழ்நாடு அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இந்த 2 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் முடியிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விலை எல்லாமே ஏற ஆரம்பிச்சிடும். பெட்ரோல் கண்டிப்பா ஒரு 20 to 50 ரூபாயாவது ஏறும் லிட்டரு. எல்லா விலையும் ஏற்கனவே கேஸ் விலையை வந்து ஆல்ரெடி ஏற்றியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விலையும் ஏறும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ ரஷ்யா வந்து அந்த வகையில வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சைனா தான் வந்து இதுல ரொம்ப பயங்கரமா வந்து சம்பாரிச்சது அப்படின்னா டெக்னாலஜிக்கலா சம்பாரிச்சது சைனா தான். ஏன்னா சைனாவுடைய ஒரு போர்க்கப்பலை வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல, அதாவது எப்பவுமே ஒவ்வொரு நாட்டோடைய எல்லைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி வந்து அந்த நாட்டுக்கு சொந்தமானது. அதை தாண்டி இப்ப இந்தியன் ஓஷன் பேர் வச்சிருக்காங்க, மொத்த இந்தியன் ஓஷனுமே வந்து இந்தியாவுக்கு சொந்தமான கிடையாது. நம்ம கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு கொஞ்சம் ஏரியா தான் வந்து நமக்கு சொந்தம். அதுக்கப்புறம் உள்ள எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். இப்படி ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல சைனா அவனுடைய போர்க்கப்பலை கொண்டே வச்சிருக்கான். இந்த போர்க்கப்பல் அங்கேயே நிற்கிது, யாருமே கேள்வி வைக்க முடியாது, ஏன்னா அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். அந்த போர்க்கப்பலோட வேலை என்ன அப்படின்னா, ஈரான் அனுப்பக்கூடிய மிசைல் எல்லாத்துக்கும் அந்த ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ். இப்போ ஜிபிஎஸ்னா தெரியும் இல்லையா, நம்ம வேற ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா லொகேஷனை சர்ச் பண்றோம், கரெக்டா இந்த இடத்துல இருக்கு, இப்படி போங்கன்னு சொல்லி நமக்கு கூகுள் மேப்ஸ்ல காட்டுது இல்லையா. இப்போ கூகுள் மேப்ஸ் வந்து அமெரிக்காவோட ஒரு கம்பெனி, அதை வந்து ஈரான் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்த போய் தாக்கணும். இப்போ அமெரிக்காவோட ஒரு ராணுவத்தெல்லாம் வந்து சவுதியில இந்த இடத்துல இருக்குன்னா அது எப்படி போய் தாக்க முடியும்? அப்போ அவனுக்கு தேவையான அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையும் வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா இந்த சைனாவுடைய அந்த கப்பல் மூலியமாகவும் தன்னுடைய சேட்டலைட்ஸ் மூலியமாகவும் ஈரானோட ஏவுகணைகளுக்கு பயங்கரமான முறையில் டெக்னாலஜிக்கலாக ஹெல்ப் பண்றது யாருன்னா சைனா. இன்னொன்று,
இப்போ ஈரான் யூஸ் பண்ற ஆயுதங்கள் எல்லாமே 95க்கு முன்னாடி அவங்க தயாரிச்சதுன்னு சொல்றாங்க. அது 30 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிச்ச ஆயுதங்களை வந்து இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அனுப்ப அவன் தடுக்கிறான்ல, நான் $10,000 அனுப்புறேன், நீ $1 மில்லியன் அனுப்பி நீ தடுத்துக்கோ, அப்ப எனக்கு வந்து பழைய ஸ்டாக்கை நான் காலி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழைய ஸ்டாக் காலி பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறமா 10-20 வருஷமா நிறைய ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஆயுதம்லாம் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணுதான்னு எப்படி செக் பண்றது? இந்த மாதிரி நேரத்துல இப்ப சைனா வந்து எவ்வளவு ஆயுதத்தை பண்ணி வச்சிருக்கான், ரஷ்யா நிறைய ஆயுதங்களை பண்ணி வச்சிருக்கான். நம்ம செக் பண்ண என்ன பண்ணுவாங்க, ஆயுதம் செஞ்சுட்டு நம்ம ஊருக்குள்ள ஏதாவது ஒரு இடத்த, ஒரு ஆள் இல்லாத ஒரு தீவையோ ஒரு இது அடிச்சுட்டு 1-2 அடிச்சு ஓகே கரெக்டா அடிச்சிருச்சு அப்படின்னு தான் பண்ண முடியும். போர் நேரத்துல அக்யூரேட்டா அது ஒர்க் பண்ணுமா? சேட்டலைட் ஒர்க் பண்ணாத இடத்துல மத்த கப்பல்ல இருந்து கமாண்ட் கொடுத்தோம், இதெல்லாம் வந்து எப்படி செக் பண்றது? இதுதான் டைம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஈரானுக்கு கொடுத்து நான் ஆயுதத்தை தரேன், மலிவான விலைக்கு நீ வாங்கிக்கோ, நீ யூஸ் பண்ணு, நான் வந்து என்னுடைய ப்ரோக்ராம்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன், இல்லனா அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறத பிராக்டிகலா ஃபீல்ட்ல செக் பண்ணிடலாம். அதாவது அவங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி 2 இல்ல 3 மாங்காய் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அமெரிக்கா அவங்களுக்கு எதிரி இல்லையா, இவன் வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. பிளஸ் இப்போ இவங்களுடைய ஆயுதத்தையும் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு மேல அவங்க எக்கனாமிக்கலாவும் நிறைய அவங்களுக்கு. அதை விட முக்கியமானது, நேரடியா அமெரிக்காவோட சண்டை போடாம அமெரிக்காவை வலுவலுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நேரடியா இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும் மோதுது, அமெரிக்காவும் சைனாவும் மோது அப்படின்னா 2 பேருமே ஈக்குவலான ஒரு ஆளுங்க. சரி, இப்ப என்ன 2 பேரும் பெரிய ஆளுங்க தான். இப்ப அமெரிக்கா கிட்ட தோத்தா கூட தெரியாது. முகமது அலி, மைக் டைசனும் மோதிக்கிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் பெரிய பாக்ஸர் இருக்கப்பா, யாரோ ஒருத்தவங்க தானே ஜெயிக்க போறாங்க அப்படின்னு இருக்கும். இப்ப அப்படி இல்லாம யாரோ ஒரு பேர் தெரியாத ஒருத்தர் அவர் போய் வந்து மைக் டைசன் கூட சண்டை போடுறாரு. மைக் டைசன் முன்னாடி யாருன்னே தெரியாது, பேரே தெரியும்ல ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சு அவன் மைக் டைசனை ஜெயிச்சிட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் உலகத்திலே நான் தான் பெரிய பாக்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு அமெரிக்கா முன்னாடி சின்ன நாடு 47 வருஷமா பொருளாதார தடை போட்டு, சொந்த நாட்டில் அவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கு, டெக்னாலஜி இல்லை, உலக நாடுகளுடைய தொடர்பு இல்லை, எந்த வகையிலையும் வந்து அவங்களால முன்னேறவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சின்ன நாடு அமெரிக்காவை வச்சு 30 நாளா வச்சு துவச்சி தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம், எவ்வளோ பெரிய அவமானம் அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய சர்வாதிகார நாட்டுக்கு. இந்த இதுக்கு இவங்க எல்லாம் ஆயுதத்தை சப்ளை பண்ணி தன்னுடைய ஆயுதங்கள் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்றாங்க. இன்னொன்னு, இது எல்லாத்துக்கும் வந்து அவங்க பதிலுக்கு காசா வாங்காம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கான் அப்ப சைனா. சோ அவனுக்கு அந்த வேலை ட்ரேடும் நடக்குது, டெக்னாலஜியும் வந்து தன்னுடைய இதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, தன்னுடைய எதிரியை வலுவலுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய இதா இருக்குல்ல. நாளைக்கு அமெரிக்கா இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு வந்து தன்னுடைய இதை சரி பண்றதுக்குள்ள சைனா வந்து இன்னும் மிகப்பெரிய லெவலுக்கு வந்து போயிடுவாங்க. அதோட முக்கியமா இப்ப இந்த ஹீலியம் கேஸ் தட்டுப்பாடுலாம் வர்றதுல வந்து சைனா இன்னுமே பயங்கரமா வந்து சம்பாதிக்க போகுது. அத பத்தி கூட லாஸ்ட் வீக் சொல்லி. சோ இந்த ஹீலியம் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, இந்த ஹீலியம் பலூன் சொல்லி விடுப்பாங்க, ஊதி விட்டா அது பாட்டுக்கு மேல பறக்கும். ஸோ பீரியாடிக் டேபிள்ல பார்க்கும்போது 2வது எலிமெண்டா இருக்கும் ஹைட்ரஜன், அடுத்து ஹீலியம். ஸோ இந்த ஹீலியம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா போக வேணாம். ஹீலியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஏஐ யூஸ் பண்றோம் இல்லையா, அதாவது சாட் ஜிபிடியில் போய் எனக்கு லைட்டா வயிறு சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூகுளில் போய் கேட்டோம் அப்படின்னா, கூகுள் என்ன சொல்லணும்னா, வயிறு சரியில்லை அப்படின்னு எந்தெந்த வெப்சைட்ல இருக்கோ அந்த வெப்சைட் எல்லாம் கொண்டாந்து லிங்க் வந்து கொடுக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். வயிறு சரியில்லைன்னா நீங்கள் நேற்று ஒழுங்காக சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, நைட்டு ஒழுங்காக தூங்கிருக்க மாட்டீங்க, அவன் ஏதோ ஒன்று எழுதியிருப்பான், இன்னொரு வெப்சைட்ல வேற ஒருத்தர் எழுதியிருப்பான். ஸோ இப்படி கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜினா இருந்துச்சு. இப்போ அந்த 5 வருஷமா சாட் ஜிபிடி மாதிரியான இதெல்லாம் ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் வயிறு சரியில்லை அப்படின்னு நம்ம அதை சொன்னோம்னா, அதுவே என்ன செய்யணும்னா, எந்தெந்த வெப்சைட்ல எல்லாம் வயிறு சரியில்லைன்னு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் படிச்சு வயிறு சரியில்லாததுக்கு என்னென்ன காரணங்களா இருக்கலாம் அப்படிங்கிறத அதுவே தொகுத்து, இன்னொன்று நம்ம அதுக்கு டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நேற்று நான் வந்து படத்துக்கு போனேன், இப்போ எல்லாத்தையும் வந்து ஏஐட்ட வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், அதே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு மக்களுக்கு. அப்போ நேற்று நான் படத்துக்கு போனேன், செகண்ட் ஷோ போயிருந்தேன் அப்படின்னா, அப்போ அதுவே வந்து யோசிக்கும், ஓஹோ வயிறு சரியில்லை, இவர் நேற்று படத்துக்கு போயிருக்காரு, போன வாரம் வீட்டில் வந்து புதுசாக ஓவன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி, ஒருவேளை இந்த புதுசாக வாங்கின ஓவன்ல இவங்க ஏதாவது ஒன்று சமைச்சிருக்கலாம், நேற்று ஃப்ளிப்கார்ட்ல வந்து இந்த சாமான் வாங்கியிருக்காங்க, அமேசான்ல இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஃப்ரோசன் ஃபுட் இது வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இதனால உங்களுக்கு இந்த இது காரணமா இருந்திருக்கும், இன்னொன்று நேற்று நைட்டு நீங்க படத்துக்கு போனதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு ரிசல்ட்டா தரும். ஸோ இதுதான் ஏஐ பண்ற வேலை. இது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு ஒரு விஷயத்தை தேடி எடுத்து தர்றதுக்கும் ஒரு சொல்யூஷனை தர்றதுக்கும் ஏஐ வந்து இவ்வளோ வேலைகள் வந்து பின்னாடி செய்யணும். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இது நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த ஏஐ வந்து உலகத்தில் எல்லா நாடுகளும் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே வந்து பல ஆராய்ச்சிகளுக்கு பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேஸ்புக்லையோ ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வர்ற ஆட் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது தேவையோ அதுதான் ஆடாக வரும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எதுவுமே ஆடாக வராது. இப்போ ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பவுடர் வரும், ஜிம் மெம்பர்ஷிப் வரும், அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஜிம்மோட ஆஃபர் என்ன அப்படிங்கிறது வரும்.
இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இலக்கியத்தை பற்றியோ ஒரு புதுசாக ஒரு புக் லான்ச் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஆடுமே வராது. அப்படி விஷயங்களை பார்க்குறவங்களுக்கு அது சம்மந்த மாதிரி ஆடு வரும். ஏன்னா நம்மளை பற்றின தகவல்கள் எல்லாத்தையும் வந்து கம்பெனி தேடிக்கிட்டு பேக்ரவுண்டில் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணுறது யாருன்னா ஏஐ தான். எந்த அளவுக்கு ஏஐ டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா, அடுத்து ஒரு நாட்டில் யார் அரசாங்கம் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதே வந்து ஏஐ வச்சு முடிவு பண்ணுறாங்க. அதாவது இவர் தான் அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்ட்டாங்க அப்படின்னு ஒரு ஏஐ சென்டரில் அவங்க வந்து காசு கொடுத்து பேசி வச்சுட்டாங்க அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து அவங்க இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க இவர் தான் வந்து அடுத்த பிஎம்ஆ வரணும் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கோட ஒருத்தர் லிங்க் பண்ணிட்டாச்சுன்னா, அவர் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களையா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மக்களுக்கு அங்கங்கே விடால ஒரு மெசேஜ் மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அப்போ நமக்கே போன வாரம் கூட இவரை பற்றி நல்லதாக ஏதோ சொன்னாங்களே, ஒருவேளை இவர் நல்லவராக இருப்பாரோ, அவர் யாருன்னு நமக்கு தெரியாது, அவர் தான் அடுத்த பிஎம் வேட்பாளர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவரை பற்றி அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம மனசுக்குள்ளேயே ஒருவேளை இவர் நல்லவராக இருப்பாரோ, பரவாயில்லையா யாருன்னே தெரில, ஏதோ ஒரு ஊரில் இருக்காரா, ஆனால் இவ்வளோ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காராம்ல, இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள் மனசில் ஒரு ஆசையை உண்டாக்கி கடைசி பார்த்தாச்சே நம்ம எதிர்பார்த்தோம் இப்படி ஒரு ஆள் தான் நமக்கு பிஎம்ஆ வரணும்னு நினச்சோம், அவரே வந்துட்டாரே அப்படின்னு அவங்களோட அறிவிப்பு வரும்போது நம்ம மனசை மாற்றுற அளவுக்கு இந்த ஏஐ வந்து பேக்ரவுண்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. பல விஷயங்கள் வந்து இந்த ஏஐ ஒர்க் பண்ணுது. இந்த ஏஐக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சிப், மைக்ரோ சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம ஃபோன்லேருந்து நம்ம லேப்டாப் எல்லாத்துலேயும் வந்து இந்த சிப் இருக்குது. இந்த சிப்பு தயாரிக்கிற இண்டஸ்ட்ரிக்கு அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் இந்த ஹீலியம் கேஸ். ஏன்னா இந்த ஹீலியம் கேஸ் இருந்தால் தான், அதாவது இந்த சிப்பு வந்து ரொம்ப, அதாவது ஒரு முடியை விட பல மடங்கு தின்னாக இருக்கக்கூடிய மெல்லிஸாக இருக்கக்கூடிய வயர்களை வச்சு தான் இந்த சிப்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வயர்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டி கரெக்டான முறையில் ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதை இந்த ஹீலியம் என்வாயர்மெண்ட்டில் வச்சு தான் பண்ண முடியும். வேறு எந்த கேஸ்லையும் அதை வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு சிப் மேனுஃபேக்சரிங்க்கு அதிகப்படியாக யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னா இந்த ஹீலியம் கேஸ். இன்னொன்று நம்ம டெய்லி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராட்சச மேக்னெட்ஸ் இருக்கும். நம்மளை படுக்க வச்சு உள்ளே கொண்டு போகிறாங்களே, அப்போ உள்ளே வந்து சுற்றுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் தான். சாதா மேக்னெட்ஸில் ராட்சச மேக்னெட்ஸ் ரொம்ப ஹெவியான இது. அதனால தான் இந்த ஸ்டென்ட் உள்ளவங்க பாக்கெட்டில் செயினிங்னு ஏதாவது இருந்தால் கூட எடுத்து வெளியே வச்சுட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இழுக்கக்கூடிய மேக்னெட்ஸ். இந்த ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினில் கிட்டத்தட்ட 1000 கிலோக்கு அதிகமாக ஹீலியம் கேஸ் வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மேக்னெட்ஸ் வந்து அதிகப்படியான வேகத்தில் சுற்றும்போது பயங்கரமாக வந்து ஹீட் ஆகும். இந்த ஹீலியம் கேஸ் வந்து 4 டிகிரி கெல்வின், அதாவது -269 டிகிரி செல்சியஸ், -1 அப்படின்னாலே ஐஸ் கட்டி, -269 டிகிரி செல்சியஸ்னா பார்த்து அவ்வளோ குளுமையாக வந்து அதை வச்சிருக்கணும். இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் வந்து எதுனா இந்த ஹீலியம் கேஸ் தான். வேறு எந்த கேஸாலையும் அவ்வளோ இதாக வந்து கொண்டு போக முடியாது. இப்படி பல இடங்களில் இந்த ஹீலியம் கேஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹீலியம் கேஸ் உலகத்திலேயே 33% மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டால் கத்தார். இப்போ அந்த கத்தார்லேருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் வந்து தடை போட்டாங்க. ஸோ உலகம் பூரா இந்த ஹீலியம் கேஸ் சப்ளை வந்து இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ இது எவ்வளோ கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் இதில் கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஏன்னா இது மருத்துவ இண்டஸ்ட்ரியை வந்து பாதிக்குது. இது இப்போ கேஸ் சிலிண்டரு, பெட்ரோல் இதெல்லாம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கிறதுனால நமக்கு அது கண்ணுக்கு தெரியுது. இப்போ இது வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும். அடுத்து இப்போ சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாத்துக்குமே இந்த ஹீலியம் கேஸ் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது எல்லாமே நமக்கு வெளியே தெரியுது, வெறும் அதாவது சொல்லுவாங்கல்ல டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்ட்டு கொஞ்சம் தான் வெளியே தெரியுது. பல விஷயங்கள் வந்து இன்னும் பூதாகரமா போறனால நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகள் வந்து. அது இந்த ஹீலியம் கேஸ் எப்படின்னா, ஒரு கண்டெய்னர்ல அடைச்சிட்டாங்கன்னா அது 40 நாளைக்கு உள்ளக்க இன்னொரு இடத்துக்கு யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அது வந்து வேப்பரா மாதிரி காத்தோட கலந்துரும். அப்போ அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது. ஐ மீன் எஸ்கேப் ஆகி போயிடும். இன்னொன்று இந்த ஹீலியம் கேஸுங்கிறது எப்படின்னா ஒரு விவசாயம் பண்ண பொருள் மாதிரி. ஒரு பொருளை விவசாயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எத்தனை நாளைக்கு வச்சிருக்க முடியும்? ஒரு வாரம் 10 நாள் அழிகிறோம் இல்லையா? அதே மாதிரி ஹீலியம் கேஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டாலே அது யூஸ் பண்ணணும். சேர்த்து வச்சு ஒரு வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ண முடியாது. ஸோ இப்போ கத்தாரில் இருக்கக்கூடிய ஹீலியம் கேஸை யூஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு. இந்த 40 நாள் கேப்புக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணல அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ புதுசாக அவங்களால மேனுஃபேக்சர் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறத மூவ் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ அதுவும் பண்ண முடியாததுனால புதுசாக அவங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்லேருந்து லேப்டாப்லேருந்து சின்ன சின்ன டிவைசஸ் எல்லாமே நம்ம போடுற வாட்ச் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ மைக்ரோ சிப் இருக்குது. இது எல்லாத்தோடைய விலையும் வந்து பயங்கரமாக ஏறப்போகுது. இப்போ என்னன்னா சைனாவில் வந்து அவனுடைய ஹீலியம் கேஸ் தயாரிக்கிறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி சைனாவே வச்சிருக்கான். இப்போ கத்தாரில் இருக்கிறதா வந்து யூஎஸ் மாதிரியான இதுகள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலே மிகப்பெரிய இந்த மைக்ரோ சிப் தயாரிக்கிற நாடான தைவான்லேயும் வந்து கத்தார் கேஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாதிச்சிச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் விலையிலேருந்து இது ஃபோன் விலையிலேருந்து எல்லாமே ஏறும். ப்ளஸ் இந்த ஏஐயோட டெக்னாலஜி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மைக்ரோ சிப் வந்து நிறையா தேவை. ஸோ அதுக்கே வந்து பயங்கரமாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சிகளுமே வந்து பாதிக்கப்படும். ஏன்னா மைக்ரோ சிப் கம்மியாக இருக்குது, ஏஐ வந்து அதிகப்படியாக ஒர்க் பண்ண முடியாது.
அதுக்கு கூலிங் டவர் ஃபெசிலிட்டிலாம் வந்து இந்த ஹீலியம் கேஸ் மூலியமாக பாதிக்கப்படும். அதனால ஏஐ டெவலப்மெண்ட், அதாவது இந்த உலகமே வந்து ஒரு 5 வருஷம் ப்ராக்ரஸை வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போன மாதிரி இந்த ஒரு 40 நாள் யுத்தம், இந்த 30 நாள் யுத்தம் வந்து பண்ணியிருக்கு. இது இன்னைக்கு ஸ்டேட். இந்த யுத்தம் இன்னும் முடியாமல் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வேற என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தெரியாது. நினைச்சு பார்த்தாலே ஒரு நிமிஷம் இந்த வளைகுடா நாடுகளுக்கு அல்லா தாலா இவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கானா. ஏன்னா அங்க ஒரு பிரச்சனை ஆனப்ப இப்ப எவ்வளவு விஷயங்கள்ல முடக்கம் ஏற்படுது, எவ்வளவு விஷயம் இந்த உலகம் ஃபுல்லாமே. ஏன்னா எப்பவுமே ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த 2 நாட்டுக்கு இடையாதான் பிரச்சனை இருக்கும், லாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா. ஆனா இப்ப பார்த்தோன்னா உலகமே நிறைய விஷயத்தை இழக்க வேண்டியிருக்கு. ஒரு நார்மலான சாதாரணமான ஒரு ஏழை குடிமகன் கூட அவங்க வீட்டுல இந்த போருடைய தாக்கம் இருக்குது. இவ்வளோ செல்வங்கள் இருக்கு, இவ்வளோ வளங்கள் இருக்கு, ஆனா அவங்களுக்கு அறிவும் அந்த தைரியமும் மட்டும் மகன்கிற நோய் இருக்குது. மரணத்தை நினைத்து பயமும் இந்த உலக ஆசையும் அதிகமா இருக்கு. அதனாலதான் ரசூல்லா சொன்ன மாதிரி நீங்க வந்து கடல் அளவு இருப்பீங்க, கடல்ல உள்ள நுரை அளவு இருப்பீங்க, அவ்வளவு நிறைய இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வகனுங்கிற நோயினால உங்களுக்கு எதிரிகள் கிட்ட நீங்க பயப்படுவீங்க அப்படின்னு. ஸோ இந்த வகன் சொல்லும்போது ஞாபகம் வருது, எந்த அளவுக்கு இவங்க வந்து தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா, ட்ரம்ப் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சவுதி இளவரசரை பத்தி. சவுதியோடைய முடி இளவரசர். அதை வந்து சொல்றதுக்கே வந்து முகமது பின் சல்மானை பத்தி ட்ரம்ப் சொல்லி அதை சொல்றதுக்கே நமக்கு வந்து கூச்சமா இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எங்கன்னா அமெரிக்காவில் சவுதியோடைய இன்வெஸ்டர்ஸ் உடைய ஒரு மீட்ல போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, சல்மான் வந்து சல்மான் பேரை சொல்லலை, உங்கள் பிரின்ஸ் வந்து மற்ற நாட்டு அதிபர்கள் மாதிரி என்னை நினச்சிட்டாரு, மற்ற அதிபர்கள் மாதிரி. ஹீ ஹேஸ் டு கிஸ் மை டேஷ். அந்த இடத்துல நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அடிமையா ஷூ நக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அதை விட கேவலமா வார்த்தை, என்னுடைய கால்களை நக்கி தான் வந்து நீ பொழப்பு நடத்தணும், அந்த நிலைமையில தான் நீ இருக்க அப்படிங்கிறத விட கேவலமா. இதை விட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு பப்ளிக் மீடியால. என்னுடைய கால்களை நக்கி தான் நீ பொழப்பு நடத்துங்கிற நிலைமையில இருந்துகிட்டு இருக்க, அதை நீ மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சவுதி இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுலயே போய் ட்ரம்ப் வந்து சொல்றாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து சுயமரியாதை இழந்து போய் இருக்காங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. நம்மளை பார்த்து சொன்னாலே நமக்கு கோபம் வரும். ஒரு நாட்டோட மன்னர், அது சின்ன நாடோ பெரிய நாடோ யாரா வேணா இருக்கட்டும், அந்த நாட்டுக்குள்ள சில கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய ஒரு பிரதிநிதி, அவரை பத்தி இன்னொரு நாட்டு அதிபர் வந்து இப்படி சொல்றாரு அப்படிங்கும்போது இது வந்து அவரை மட்டும் இன்சல்ட் பண்றது இல்லை, அந்த நாட்டையே இன்சல்ட் பண்ற மாதிரி, அந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனையும் இன்சல்ட் பண்ற மாதிரி. அப்படி இருந்தும் வந்து அவங்க கண்டனம் தெரிவிக்காம இது பண்ணாம இருக்காங்க. வேற வழியில வந்து அமெரிக்கா அவங்க கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் ட்ரம்ப் கேவலப்படுத்துனதுக்கு வந்து அது ஈடு ஆகாது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுடைய ஒரு ஃப்ளைட், அதாவது நடு வானத்துல மற்ற ஃப்ளைட்டுகளுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு ஃப்ளைட், இன்னொன்று உளவு பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ளைட். அது வந்து பல $பில்லியன் அதோடைய விலை, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃப்ளைட்டு. அதை வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஈரான் வந்து அப்படி 2 துண்டா உடச்சி தனியாக போட்டிருக்கான். அதை வந்து சவுதியில் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அதை மற்ற நாடுகளுக்கு மேலே உளவு பார்க்கறதுக்கு, தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த போர் சமயங்களில் வந்து இது பண்ணுறதுக்குன்னே செஞ்ச ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃப்ளைட் அது. அதை சவுதியில் நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க. அது மேலேயே குண்டை போட்டு ஒரு ஃப்ளைட்டை வந்து 2 ஃப்ளைட்டாக மாற்றி வச்சிருக்கான் இப்போ ஈரான். இதை முதல்ல வந்து அமெரிக்கா வந்து மறுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சவுதி இளவரசரை பற்றி இப்படி ஒரு இதை சொன்ன உடனே அந்த ஃப்ளைட் உடஞ்ச ஃபோட்டோவே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சவுதியில் தான் அந்த ஃப்ளைட் இருக்கு. சவுதி கவர்மெண்ட்ல வந்து இப்போ இந்த போர் சம்பந்தமான காட்சிகளை யாராவது வெளியிட்டா 5 வருஷத்துக்கு வந்து சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது. இன்னொன்று ஏர்போர்ட்டுக்கு உள்ள இருக்கு. ஸோ வெளியாளுக்கு போய் யாரும் எடுக்க முடியாது. இப்போ தன்னுடைய மன்னரை பற்றி இப்படி சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய அழிவுலாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுற மாதிரி அந்த ஃப்ளைட் உடஞ்சதையே போட்டோ எடுத்து பல ஆங்கிள் போட்டோ எடுத்து அதை வந்து நெட்ல, அதாவது சவுதி வந்து பர்மிஷன் கொடுத்திருக்கா, அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, சவுதி தான் ரிலீஸ் பண்ணிருக்கு. ஏன்னா இப்போ இவங்களும் காண்ட் ஆயிட்டாங்க. ஆமா, யாரா இருந்தாலும் ஒரு இது வரத்தானே செய்யும். ஒரு புழுவா இருந்தாலுமே அதை நம்ம இது பண்ணி விட்டா பதிலுக்கு சீரத்தானே செய்யும். அந்த மாதிரி அவங்களும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி, எங்களை அசிங்கப்படுத்துறல, நீ வந்து ஊருக்குள்ள எப்படி இந்த கோபமும் இந்த ரோஷமும் அவங்களுக்கு முன்னாடியிலே இருந்து எல்லார்கிட்டயும் இந்த அரபு மன்னர்ஸ் கிட்ட எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமையோட இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது. இவங்க பயந்து நடுங்கி இருப்பாங்க. இனிமையாவது இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு, ஏன்னா இந்த அசிங்கம் வந்து சவுதியோட நிக்காது. நாளைக்கு கத்தார் தலைவரை பார்த்தும் இப்படி சொல்லலாம், யுஏ அதிபரை பார்த்தும் சொல்லலாம், ஓமன்ல உள்ளவங்களே சொல்லலாம், ஏமன்ல உள்ள யாரை வேணாலும் சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் இதையாவது ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு, இத்தோட நீ போ, உன்னுடைய பாதுகாப்பு எதுவுமே தேவையில்லை, எங்க பாதுகாப்பை நாங்களே பார்த்துக்கிறோம், உன்னுடைய எந்த ராணுவ இதுவும் இங்கே தேவை கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுன்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுட்டு இவங்க கொஞ்சம் அறிவோட யோசிச்சு பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த போர் மூலியமாவது அந்த மன்னர்களுக்கும் அந்த மக்களுக்கும் இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும். ஸோ நம்முடைய அல்லாஹ்தால நமக்கு கொடுத்துருக்க மதிப்பை நம்ம அழகான முறையில காப்பாத்திக்கிட்டோம்னா எப்படியோ வாழலாம். காப்பாத்தலன்னா இந்த மாதிரி காஃபிர்கள் கிட்ட எல்லாம் நம்ம அடி பண்ணிட்டு தான் போக வேண்டி இருக்கும். இல்லாதான் நம்ம காப்பாற்றணும்.
சரி, இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். பயங்கரமாக பொய் சொல்கிற ஒருத்தர், இன்னொன்று பொய்யவே பயங்கரமாக சொல்கிற ஒருத்தர்னு 2 பேரை சொன்னேன். அது 2 பேர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இந்த போர் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, அடுத்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வருது, யாரோட கை ஓங்குது, எப்படி வந்து இந்த போர்னால நம்மளுடைய வாழ்க்கை தரங்கள் இதெல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.